இயேசுவைப் போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நம்முடைய பிதாவும் மகிமைப்படுவார், இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீஷர்களாக இருப்போம். பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர், கிறிஸ்து திராட்சை செடி. விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவில் உள்ள கொடிகள். அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய குருவாக இருக்கின்றார். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் பின்பற்றி நடந்தால் நம் வாழ்க்கையில் அதிகமாக முன்னேறுவோம். அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிப்போம். அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக வாழும் போது நாம் சீஷர்களாய் மாறுவோம். அவரை போல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் வல்லமை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு சீஷர்களாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.